எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். நமக்குள்ள எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. உங்கள்ட்ட யாராவது இந்த ஜாதி இந்த கிளை சொன்னாங்கன்னா அது முட்டாள்தனம் புரிச்சுக்கோங்க. இந்த இந்திய தேசத்தை நீங்க பிறந்ததுனால உங்களுக்கு ஒரு ஜாதி சூட்டப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இதே நீங்க சைனால போனீங்கன்னா இந்த ஜாதியில வாழ்வீங்க, ஜப்பான்ல போன இந்த ஜாதியில நீங்க வாழ்வீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷனை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் முதல் பெண்மணி ஆண்டவர் படைச்சார். இவர்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார். ஆனால் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பிசாசுடைய வஞ்சத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படியாமல் விழுந்தது நிமித்தம் பாவம் நமக்குள்ள வந்துச்சு. அப்பமே ஆண்டவர் சொன்னால் ஏவாள்கிட்ட உன் வித்து மூலமாக, வித்துக்கள் சொல்லல ஆண்டவர் உன் வித்து, ஏவாள்கிட்ட ஆண்டவர் அப்பமே சொல்றாங்க உன் வித்து மூலமாக ஒரு குமாரன் வருவான், அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கும்.